தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர்கள் வியப்போம் ரஜினி சாரை பற்றி. 40 வருஷமாக 50 வருஷமாக நம்ம வேந்துட்டே இருக்கிற ஒரே விஷயம் ரஜினி சார் தான். நீ எவ்வளோதான் சொல்லு, நீ எவ்வளோதான் பேசு, காம்படிஷன் எவ்வளோதான் பெருசாக வந்தாலும் அவர் வின் பண்ணிகிட்டே இருப்பார். ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்கு. எத்தனை ஜென்ரேஷன் மாறி இருக்கும். 80ஸ்லேருந்து நம்ம வந்து சிட்டிங் இன் 2025 அத்தனை ஜென்ரேஷன் மாறி போயிட்டு தங்க மகன் ஒரு படத்தில் அவங்க வந்து டான்ஸர் பூர்ணிமா மேடம், இவர் கூட டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணுவார். யார்? ரஜினி சார். ரஜினி சார் டான்ஸே வராது, ஓகேங்களா? அவருக்கு காலை வந்து வேற ஒன்று ஸ்டெப் வச்சிருப்பாங்க, வேற ஒருத்தருடைய டான்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ரஜினி சார் கால் கிடையாது, வேற ஒரு காலை வச்சு டான்ஸ் பண்ணுவார். அது கடைசியில் அவர் வின் பண்ணுவார். யார்? பூர்ணிமாவை. நான் படத்தை போயிட்டு என்னடா இது கமல் சார் பண்ணோட ரோல் ரஜினி சார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணியிருந்தேன். ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தங்கமகனில் பயங்கரமான ஹிட்டு. அதுக்கு எதிராக வந்த படம் கமல் சார் படம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. இத்தனைக்கும் சூப்பரான ஒரு படம், பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம். ஆனால் இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. அப்போ என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு இஸ் டூயிங் அ ரோல் விச் இஸ் நாட் சப்போஸ் டு பி பை ஹிம். அந்த ரோலில் கமல் சார் நடிக்க வேண்டிய ரோல். ஒரு டான்ஸர் கமல் சார் நடித்து அதுக்கு பூர்ணிமா மேடத்தோட காம்பீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் டான்ஸ் வந்தால் ஓகே. ஆனால் டான்ஸே தெரியாத தெரிஞ்சு டான்ஸில் வின் பண்ணுறாரு கேரக்டர் வரும்போது அது ரெஜிஸ்டர் தான் பண்ண முடியும். அந்த கேரக்டர் அவர் எடுத்து பண்ணுறாரு தைரியமாக. அந்த படம் பெரிய வெற்றி அடையுது. அப்போ நான் பார்த்து என்னடா ரஜினி சாருக்கு இப்படி நடக்குது மேஜிக். அப்போ நான் பார்த்து வேர்ந்த மனிதர் இன்றைக்கும் அதே வேப்பில் தான் இருக்கேன். இத்தனை வருடம் கடந்த பிறகும் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர்கள் வியப்போம் ரஜினி சாரை பற்றி. 40 வருஷமாக 50 வருஷமாக நம்ம வேந்துட்டே இருக்கிற ஒரே விஷயம் ரஜினி சார் தான். நீ எவ்வளோதான் சொல்லு, நீ எவ்வளோதான் பேசு, காம்படிஷன் எவ்வளோதான் பெருசாக வந்தாலும் அவர் வின் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, அதை தாண்டி அதாவது இஸ் இன்வின்சிபிள் மேன். அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் மனதில் இது காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் மனதில் டீப்பாக போய் உட்காந்துட்டார். டீப்புன்னா இஸ் லவ்டு பை மில்லியன்ஸ் ஃபார் வாட் இஸ். அதோட ஒரு நல்ல மனிதராக எல்லாரும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து அவரை லவ் பண்ணுறதே ஒரு நல்ல மனிதராக, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாமனிதர் அப்படின்வாங்க. மனிதரை தாண்டி அவர் வந்து மாமனிதராக மாறிட்டார். அந்த மாமனிதத்தை வந்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாமனிதரை வந்து எப்பவுமே நம்ம செலிப்ரேட் பண்ண நினைக்கிறோமே தவிர அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு ஒரு மனசு கூட வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாமனிதர். மாமனிதர்னா தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிட்டு பேசுறது, மற்றவங்கள உயர்வாக பேசுறது, அது ஜாலியாக பேசுறது, இந்த வாழ்க்கையை வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறது. அதோட மிக முக்கியமாக நான் வந்து சாதாரணமான இல்லை, எனக்கு வந்து பெரிய அச்சீவரே கிடையாதுன்னு தன்னை இவ்வளோ தொழு உலகமே பார்த்து வேக்குது. ஆனால் தன்னை வந்து அவ்வளோ பெருசாக நினச்சிக்காத ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு, ஒரு ஞானி மாதிரியான ஒரு நிலைமை. அந்த ஒரு இதில் ஸ்டேட்டஸில் அதாவது ஒரு எல்லாத்தையும் கடந்து போன ஒரு மாமனிதராக அவர் இருக்கிறதா எல்லாருக்கும் அவர் பிடிச்சி போகுது. ஆக்சுவலி இப்போ கூட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ இங்கே இருக்காரு. அவர் பெங்களூரில் ஜாலியாக அவர் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காரு. எதை பற்றியும் கவலைப்படல. அவர் எதை பற்றியும் கவலைப்பட்டதும் கிடையாது. ஒரு ஃபெயிலியர் அவரை பாதிச்சதும் கிடையாது. சக்ஸஸ்னால அவர் செலிப்ரேட் பண்ணதும் கிடையாது. மிக பெருசாக அதனால் வந்து தான் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கேன்னு நினைக்கிறதும் கிடையாது. அவரை பொறுத்தவரையும் தான் எப்பவுமே ஒரே ஸ்டேட்டஸில் இருக்காரு. இன்றைக்கு வரையும் திருப்பி சொல்லும்போது கமல் சாரை தான் நான் கற்றுக்கிட்டேன், கமல் சார் தான் எனக்கு இது அப்படின்வார். பாலச்சந்தர் சார் சொல்லுவார், மகேந்திரன் சொல்லுவார். தன்னை என்றைக்குமே தன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி பெட்டர் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷத்தில் 45 வருஷத்தில் தன்னுடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய வசூல் சாதனைகளை என் படம் பண்ணியிருக்குன்னு ஒரு நாள் கூட அவர் தன்னை பற்றி பெருமையாக சொன்னதே இல்லை. அது சொன்னதே கிடையாது, ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. இவ்வளோ சாதனைகளை மற்றவங்க பேசுகிறாங்க. எதுக்காக அந்த மனிதனை பற்றி நான் சொல்கிறேன்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் நாங்கள் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னா, சார் உங்களை 50வது வருஷத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணி உங்களை வந்து மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அசோசியேஷன் சொல்லுது, பெப்சி சொல்லுது, நடிகர் சங்கம் சொல்லுது, தானு சார் போய் தனியாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து அசோசியேஷனில் போய் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரே பதில், எனக்கு வேண்டாம். என்னை வந்து எல்லாரும் உட்கார வச்சு ப்ரைஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு ஏதோ அது பாட்டு நடந்துட்டுருக்கு, அது பாட்டு போட்டோம். ஐ எம் என்ஜாயிங் த ஜேர்னி ஆஃப் ஆக்டிங். நான் தொடர்ந்து நடிக்கிறதுல சந்தோஷமாக இருக்க தவிர எனக்கு இந்த மாதிரி என்னை உட்கார வச்சு ப்ரைஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார். ஓகே, எல்லாருமே கேட்டது என்னென்னா ஒரு ஈவெண்ட் பண்ணுற சார் கடைசியிலன்னா முடியாதுன்ட்டார். அவரோட மேனேஜர் ரியா சார் என்ன சொன்னார், சார் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எதுவுமே வேணாம் சொல்லிட்டார். இது 50வது வருடம் பண்ணுறது உங்களை பொறுத்தவரையும் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கலாம், அவரை பொறுத்தவரையும் இது 1 more year அவ்வளோதான். தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இது 1 more year அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு ஞானம் நிலை இருக்குல்ல, ஒரு மெச்சூரிட்டி. நம்ம நினைப்போம்ல, சரி 50 வருஷம் தானே பண்ணிக்கலாம், ஒரு செலிப்ரேஷன் எல்லாரும் வந்து பேசிட்டோம் அப்படின்னா உலகமே வந்து பேசும். நான் சொல்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து உட்காந்து பேசும் ரஜினி சாரை பற்றி. ஆனால் அவர் அதுக்கு ரெடி இல்லை. அதுக்கான பிரதிபலன் தான் நான் பார்க்குறேன். இது எல்லாமே இந்த ஒரு எனிக்மா, இந்த ஒரு ஆரா, இந்த ஒரு கரிஷ்மா, இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த கிரேட் நேச்சர் ஆஃப் ரஜினி சார். அதுதான் இந்த பெனிஃபிட், இந்த ஒரு அவுட்கம் தான் வந்து பல லட்சம் பேர் நீ என்ன ரிவ்யூ சொன்னாலும் பிரச்சனை இல்லைடா, நான் போய் ரஜினி சார் படத்தை தேட்டரில் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொடுக்குறேன், வேறு எந்த படமும் இந்த நெகட்டிவ் வந்து இந்த கலெக்ஷனில் வராது. ஒன்லி ரஜினி சார்.